குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சண்டே. ஆஸ் யூஷுவல் வந்து சிக்கன், ஃபிஷ் அந்த மாதிரி. இன்றைக்கி சிக்கன் மட்டும்தான் எடுத்தோம். வழக்கமாக வந்து ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் எடுத்துன்னு வந்துட்டு 1 ஹவர் வச்சு கழுவிட்டுருப்பார். நான் வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது கொடுங்கன்னு ரொம்ப சண்டை போடுவேன். ஸோ ஃபைனலாக வந்து நான் வந்து இந்த எஸ்எஸ் பிளேட் எடுத்துகிட்டு போங்க கடையில். அவர் என்ன ப்ராப்ளம்னா அந்த உட்டன் பேஸில் வச்சு கட் பண்ணும்போது சிக்கனில் கொஞ்சம் கொஞ்சம் உட்டு ஒட்டிக்குது, அதெல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொன்னார். சரி வேணா இந்த எஸ்எஸ் பிளேட் எடுத்துகிட்டு போங்க கடையில், அது கீழே வச்சு வெட்டி தர சொல்லுங்கன்னு சொன்னேன். இல்லை அவங்களது கத்தி ரொம்ப பெருசாக இருக்கும், எஸ்எஸ் பிளேட்டை வச்சு வெட்டி தருவாங்களான்னு தெரியல, நான் வேணா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வாங்கின்னு வந்துடுறேன், நம்ம வீட்டில் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுவும் நல்ல ஐடியாவாக தான் தோணுச்சு. ஸோ வீட்டில் எடுத்துன்னு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபுல் கோழி வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன், 1 kg. ஸோ 2 லெக் பீஸு, விங்ஸு, அது எல்லாமே வந்திருக்கு. இந்த லெக் பீஸ் தனியாக எடுத்து நம்ம மேரினேட் பண்ணி 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மற்றதில் வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி திக்காக செய்ய போகிறேன். ஸோ திக்காக செஞ்சால் வந்து ஹோட்டலில் மாதிரி கொஞ்சம் இது ஹோட்டலில் செய்கிற மாதிரி திக்காக பெப்பர் ஃப்ரை மாதிரி செய்ய போகிறேன், பெப்பர் கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி வெட்டுறதுக்கும் நல்லதாக இருக்குது. ஈஸியாக வந்து வெளியே வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸு கழுவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு இன்னொரு வாட்டி கழுவிட்டு இந்த மாதிரி வச்சு வெட்டி எடுத்து அப்படியே டைரெக்டாக குக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பவுல்லே வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் நான். இன்னொரு பிளேட்டில் இருக்கிறது டைரெக்டாக கிரேவிக்கு போட்டுருவேன். ஸோ இந்த மெத்தடும் ஈஸியாக இருக்குது. ஹாவ் எ குட் டே.